சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு தான் சொல்லுது, டேன் எனக்கு சுத்தமாக புரியல, நீ ஏன் உன் கண்ணு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தோம் நீ ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டேற அப்படின்னு வந்து கேட்குது. அது வந்து இதை தான் சொல்கிறான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது குட்டா இல்லை பேடான்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற அளவுக்கு எனக்கு மூளை குத்துருக்கான் கடவுள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த பொண்ணு வேகமாக வந்து ஹீரோட முடிஞ்சு பிடிச்சி அப்படியே தரையிலே மட்டார்னு ஒரு அடி. பார்த்தீங்கன்னா ஹீரோ கதி கலங்கி போயிட்டான். நீ என்ன நினைக்கிற, இப்போ உன்னுடைய அரகன்ஸ் அதுதான் உன்னை இந்த நிலைமைக்கு இப்போ கொண்டு வந்துருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை தரையில் போட்டு ஐத்திக்கினே அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடிக்கிறான் வேகமாக, எப்படியாவது இந்த பொண்ணை கொல்லணும் சொல்லி. அது வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, நீ என்ன நினைக்கிற, அந்த கத்தி என் தொண்டையில் இறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன் மண்டையை செதறடிச்சிருவேன் அப்படி சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஹீரோ அமைதியாகிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் சொல்கிறான், இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருடைய அட்டென்ஷனையும் கேதர் பண்ணிட்ட. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல லெஸ்ஸர் செக்டர் லீடர் இது மாதிரி சண்டை போட்டு நினைச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பட்டுனுக்குறாங்க. உடனே அதுக்கு அந்த டேன் தான் சொல்லுது, ஓ இப்போ நீ அதை பற்றி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கேருந்து போங்க, இது என்னுடைய கமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே சொன்னோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த லெசர் செக்டர் சேர்ந்தவங்க தான் போல. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சீரியஸ் ஷாக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, இப்போ நீ என்ன பண்ண போற, இப்போ உனக்கு இருந்து அந்த பயமாக போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அது ஹீரோவை பார்த்து சொல்லுது. நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்க மாட்டுற, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னதான் இந்த லெசர் செக்டரில் ஒரு பைட்டாக இருந்தாலும் இதனால உனக்கு வந்து எந்த லாஸுமே கிடையாது. சொல்லப்போனால் இது நம்ம 2 பேருக்குமே இருக்கிற ஒரு காமன் எனிமி மட்டும்தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னுடைய பவர் வேறு நான் உனக்கு சொல்லி தருவேனே, ஏன் வந்து நீ இது மாதிரி பண்ணுற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை பார்த்து கேட்குது. உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்கிற ஆசையே இல்லையா, உன்னால் எப்படியாவது எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும், எதை பண்ணியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி ஆசையே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குது. அந்த ஸ்டோரி ஹீரோ தான் கேட்குறான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த ஸ்டோரியில் அந்த மாவீரன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு, அவங்க 2 பேரில் நீ யாரு, நான் கொஞ்ச நேரமாக உன்னை பார்த்ததுலேருந்து அந்த ஸ்டோரியோட நீ சம்மந்தப்பட்டிருப்பியும் எனக்கு தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ சொல்கிறான். இந்த லெசர் செக்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களாம் எடுத்துப்பீங்க, இதனால மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னுடைய ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணால் கூட நீயும் அதுமாரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு நினச்சி பார்க்குது, என்ன நான் வந்து எனக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுக்கோசம் மற்றவங்கள த்ரெட் பண்ணுறேன்னா, எனக்கு தேவையானது பெற நான் அப்படி பண்ணுறேன்னா, நிஜமாலே நான் அப்படி தான் பண்ணுறேன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே யோசிச்சுன்னு இருக்குது. ஒன்று அந்த பொண்ணு, சரி என்னத்தான் உன் கதையை முடிய போகிற நிலைமைக்கு வந்தாலும் நீ யாரை பார்த்து பயப்பட மாட்டேல்ல, நிஜமாலே நீ ஒரு ஃபெயிலியர்ஸ் கயா தான் இருக்க, சரி இருக்கட்டும், நான் வந்து இனிமேல் உன்னை ஆம் பண்ண மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை பைட்டாகவும் யூஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய ஆக்ஷன்ஸ் அது நான் சொன்னதுக்கு மாறாக இருக்கலாம், நான் வந்து என்னுடைய இன்டெகிரிட்டியை அதை காக்கிறதுக்கு தேவை இருக்கலாம், இதில் சக்செக்ட் அவங்க பேசுகிற விஷயத்துலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகி கூட இருக்கலாம், நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீரோ பார்த்து சொல்லுது. காலம் ரொம்ப மாறிடுச்சு, ஏன்னா லெசர் செக்டில் இருக்கிற மக்களும் மாறிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லெசர் செக்டை ஒதுக்கி வச்சாங்க. அங்கே வந்து இத்தனை காலங்களாக அதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியாது போல், ஏன்னா அவங்களுடைய பொறுமையோட எல்லைக்கிட்ட வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் இந்த செக்டூர்லேயே தூண்டி வர்றவங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இது எல்லாமே எங்கள் லெசர் செக்டை ரொம்ப மோசமாகிடுச்சு. இதை பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதனால தான் நான் இதுமாரி ஒரு ஃபுலிஷான விஷயத்த செஞ்சுட்டேன். நீ இனிமேல் எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ண தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்ம 2 பேரும் ஒரு ஈக்குவல் ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபரை நான் உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் மொத்தம் உனக்கு 3 ஃபேவர்ஸை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண மட்டும் போதும். இந்த 3 ஃபேவர்ஸுக்கும் நீ அந்த ஒரே ஒரு ரீபே மட்டும் பண்ணால் போதும். ஹீரோ கேட்குறான், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றுறீங்க, அப்படி இருந்தோம் நீங்கள் ஏன் வந்து இதுமாரியான முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லுது, ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கல இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்களை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ஸ் பாய்சனை குணப்படுத்துறதுக்கோசம் அந்த கோல்டன் வயலட் பில்ஸை தேடுறீங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஹவவர் ஆனால் அது ஆயுஸ் பாய்சன் இன்ஃபெக்ஷனே கிடையாது அப்படி சொல்கிறான். இதை கேட்டு சரியான ஷாக்கு. இப்போ என்ன நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் என் கூட அந்த டீல் மேக் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குது. ஹீரோ ஒன்றுமே புரியாமல் சரி அப்படி சொல்லிடுறான்.
உடனே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சிரிக்குது. இந்த விஜயா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாய்சன் மாஸ்டர். அதனால அவன் இது மாதிரி ஒரு சீப்பான பாய்சன் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா என்ன? அவனுடைய பாய்சன் ரொம்பவும் மோசமானதாகவும் இருக்கும், லைஃப்பை த்ரெட் பண்ணுறதாகவும் இருக்கும். அவன் அவனுடைய பாய்சன் எல்லாத்தையும் பிளட்டை உறிஞ்சி சாவற மாதிரியான ஒரு பாய்சனை தான் வச்சுருப்பான். ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ரீபே என்னன்னா இந்த பாய்சனுக்கான க்யூர் தான் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு பவுச் ஒன்று எடுத்து ஹீரோ மேலே தீக்கடிக்குது. இருந்தா இதை வச்சுக்கோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்டிங் பவுடர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரிங்கில் கலந்து குத்தனா அந்த விஷம் இறங்கிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. அண்ட் செகண்ட் ஃபேவர் அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பவர். நீ என்கிட்ட இருந்து இந்த மார்ஷல் டெக்னிக்ஸை கற்றுக்க மறுத்துட்டேனா அதுக்கப்புறம் நம்மக்குள்ளே எந்த டீலும் இருக்காது. அதனால் இதை லேர்ன் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. உன்னுடைய கால் விரல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உன்னுடைய விரல் நுனி வரையும் வரணும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்தை நீ க்ளீன் பண்ணணும். எல்லா எனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா உன் பாடியோட சென்டருக்கு கொண்டு வரணும். அந்த வழியாகவே நீ வந்து விரல் நுனிக்கு அந்த பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். நீ உன்னுடைய குயையை உன்னுடைய கால் நுனியில் உணரணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃபிங்கர் டிப்பில் அது எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது கையை வச்சு சும்மா ஒரு சுண்டி தான் விடுது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கையிலேருந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் அப்படியே புல்லட் மாதிரி போகுது. இந்த அட்டாக்கோட பேர் ஸ்பிளிட்டிங் ஆரோ புல்லட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். ஆனால் இது உன்னால் கற்றுக்க முடியுமா எனக்கு தெரியல. இதை நீ ஞாபகம் வச்சுப்பியா அப்படின்னு கேட்குது. ஈரமா கண்டிப்பாக ஞாபகம் வச்சோம் அப்படின்னு சொல்கிறான். இதை ஏன் வந்துமா உனக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இது இப்போ நான் சொல்ல போகிற அந்த 3வது ஃபேவருக்கு சம்மந்தப்பட்டது. நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சினோ அதேமாரி மற்றவங்களாலையும் உன்னை சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி அந்த ஹீரோவை காப்பாற்றுறது தான் கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா 4-5 பேர் அவங்க வீட்டில் தான் வந்து அவரை பார்த்துன்னுக்குறாங்க கையில் கத்தியோடவே. ஒருவேளை அந்த பொண்ணு தான் சொல்லுனுக்குது, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்து கூட அவர் வந்திருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கோலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இண்டிவிஜுவல். 3 dragons அண்ட் 4 great birds அதில் ஒரு ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. தி ப்ராடஜிஸ் கிரேட் பேர்ட் ஜேகுல் யான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் தான் சொல்லுது. நீ கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகணும், ஏன்னா அவனுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க. நீ இந்த என்னென்ன பார்த்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸை விட அவங்க ரொம்பவும் பவர்ஃபுல். இவங்களே உன்னால் தோக்கடிக்க முடியலன்னா அவங்களெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத, ஏன்னா அவங்கெல்லாம் வேற ரகம். கன்னியாகுமரியில் அடைச்ச அந்த மாஸ்டர் சொன்ன பெரிய எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தா என்னால் எப்படி கரண்ட் கண்டிஷனில் அவங்கள தோக்கடிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருக்கிறான். அந்த பொண்ணு தான் சொல்லுது. நீ டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்னதை அப்படியே ஆர்டர் போய் ஆர்டராக நீ யூஸ் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் இந்த பவரை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஹீரோ கேட்குறான், சரி சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய அந்த ஒன் ஃபேவரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் யோசிச்சுட்டு சொல்லுது. ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் கொல்ல போகிறவங்களில் ஒருத்தனை மட்டும் உயிரோடு விட்டுருங்க. உடனே ஹீரோவுக்கு அவள் தான் அடி கேட்குது. ஆமாம் அது மட்டும்தான், இது மட்டும் தான் என்னோடய ஃபேவர், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. சரி நான் இப்போ உங்ககிட்ட ரொம்ப நிறைய பேசிட்டேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப ஆஷா உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். நீங்கள் உயிர் பிழைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், அதேமாரி நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த தொட்டு கிளம்பிச்சு. ஹீரோ நினைக்கிறான், இந்த மெய்டன் ஆஃப் அன்ஃபால்ட்ரிங் ரைட்டிஸ்னஸ் டேன் இவனுடைய பவருக்கு முன்னாடி நல்லா ஒன்றுமே இல்லை. இப்போ தான் நான் என்னை கண்ணால் பார்க்குறேன், என்னோட எக்கச்சக்கமான ஒரு எக்ஸ்பர்ட் இந்த உலகத்தில் இருக்காங்க சொல்லி, இவனுடைய பாத்தில் டேஞ்சரஸான எனிமி அவங்கெல்லாம் வருவாங்க சொல்லி. பட் என்ன தான் எத்தனை பேர் வந்தாங்களும் நான் ஸ்டாப் பண்ணாமல் இவனுடைய பாத்தில் போய்கிட்டே இருப்பேன். இவன் நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் தி கிரேட் பேர்ட், நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பேர்டு கிட்ட தான் ஒருத்தன் வந்து சொல்கிறான், மிஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லரோட காம்ரேட்டாக தான் இருப்பான், ஆனால் அந்த கில்லரை எங்களால் பிடிக்க முடியல, அவன் எங்கேயோ ஓட்டுக்கிறான் போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே இதுக்கிட்டே இது பண்ணு, ஓ அப்படியா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓடிட்டு இருப்பான், பட் அவனால் எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும் அந்த ட்ரேட்ஃபுல் பாய்சன் கிரிப்பிளால், கண்டிப்பாக அவனை நான் என் கையாலேயே கொல்லுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சொல்லுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே முடியுது.
சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் வேகமாக ஓடியாரான். மிஸ்டர் ஜாங் மிஸ்டர் ஜாங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடியாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கதவு வந்து பார்க்குறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஹீரோக்கு சிரன் சாக்கு அடைச்ச இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசர் செக்டோட லீடர் டான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. அதாவது நான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சி வந்தனோ அதேமாரி எல்லாரும் உன்னை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. அதாச்சா அவங்க அவங்க ஆல்ரெடி இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சமடைஸாக வரான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறான். உடனே ஹீரோ அதை போய் எடுத்து படித்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஜாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சுன்னுக்குறாங்க. நிஜமாலே தெரியுமா இதுமாரி அவங்க காம்ரேடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாரி கடத்தி கொண்டாந்து இங்கே வச்சுருக்கும் போது அவன் வருவானுங்களா என்ன? அந்த ப்ளஸஸ் செட் அவங்கெல்லாம் ரொம்ப கோல்டு பில்டட்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு மசிராலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுங்குது. பட் என்ன இருந்தால் என்ன இது ஒன்றும் அவ்வளோ மோசமான பிளான் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க கூட ஒருத்தன் வேலை செய்கிறவன் இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க விட்டு போவாங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே. அவன் வரலனா இவன் நம்ம கொண்டுட்டு இந்த தொட்டு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா மிச்சம் இருக்கிற அந்த 3 கிரேட் பேர்ட்ஸில் நான் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பேர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை ஒர்க் பண்ணி என்னோட பிரதர் கவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சொல்லுது. பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் அவனும் தான் பேசிக்கிட்ட காட்டுறாங்க. நான் சொல்கிறத கேளு யான். இப்போ ரீசெண்டாக நடந்துருக்குல்ல அந்த யுன்னாம் ரீஜனில் நடந்த அந்த இன்சிடெண்ட் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே அது ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் மேலே தான் முரிமலைன்ஸ் ஒரு கண்ணாவே இருக்காங்க. அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்கிட்ட உன்னை பற்றி கொஞ்சம் பேசுறதுனால அவர் நான் பேசுறதை எடுத்துக்கிட்டு உன்னை அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் சொல்கிறான். இவன் யாருன்னா 3 டிராகன்ஸ் அண்ட் 4 கிரேட் பெட்ஸில் டான்குவில் டிராகன் பேக்லி கோன் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கிறான். உடனே அந்த பொண்ணு சந்தோஷமா அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு செம சந்தோஷமாகுது. மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளான்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அதுக்கு அந்த குழந்தை சொல்கிறான், சிஸ்டர் யான் நீ நிஜமாலே ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு இருக்க. இப்போ நீ இதை பற்றி கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி அவங்ககிட்ட தான் காட்டுறாங்க அந்த பேக்கரிக்கிட்ட. நான் தான் ஜகால் யான். நான் இங்கே நீங்கள் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போய் சொல்லுது. உடனே வெல்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். தி ப்ராட்டஜிஸ் கிரேட் பேர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். வெல்கம் தி ப்ராட்டஜிஸ் கிரேட் பேர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெங்கரி தான் சொல்கிறான். அந்த பொண்ணு உடனே முட்டி போட்டு சொல்லுது, நான் ஜகால் யான். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக க்ரீட் பண்ணுறேன். இந்த லீடர் அசுரா டிராகனோட இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் இருக்குது அப்படி சொல்லுது. உடனே பரவாயில்ல இதெல்லாம் இருக்கட்டும். என்னோட டிசிப்பிள் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். எஸ் அவன் வந்து என்கிட்ட சொன்னான். இந்த பாய்சன் கிரிப்பிள் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணாமில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிரிமினல்னு சொல்லி கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை டேக் கேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை நம்பி என்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவன் வெரி வெல் நான் கண்டிப்பாக இதை உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன்னா அந்த கிளான் குவான தி ஸ்வார்டு குயின் தி கிரேட் பேர்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அது கூட ஜாயின் பண்ண நினைக்கிறாங்களே. ஆனாலும் இது உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நம்மளுடைய அத்தாரிட்டிஸை விட நம்மளுடைய எமோஷனை வச்சு தான் முடிவு எடுக்கணும். நான் நினைக்கிறேன் நீ வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மிஷினை முடிப்பேன்னு சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு தான் சொல்லுது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஷினில் ஃபெயில் ஆக மாட்டேன் அப்படி சொல்லுது. உடனே அவனை சரி அப்படி சொல்லி அமுச்சு வச்சிட்டான். இந்த என்டையர் வேர்ல்டும் அந்த ஒருத்தனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. தி கிரேட்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அவனா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிட்டு இருக்கலாம் இந்த முறியுமே. என்னதான் இருந்தாலும் அந்த எண்ணாம் நெஞ்சில் இருக்கிற ஒரு சின்ன கில்லர் மட்டும்தான் அவன் இந்த 4 கிரேட் பெட்ஸுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுங்குது. ஓஹோ ஃபைனலி அவன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இங்கே வரான். பார்த்தீங்கன்னா அவன் செம்ம கொலவரிடு வரான். எவ்வளோ தெரியும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருப்பீங்க அப்படி சொல்லி. உடனே அந்த பொண்ணு தங்கிக்குது. நீ தான் அந்த கிரேட்ஃபுல் பாய்சன் கிரிப்பிளா? நான் நினச்சதை விடவே நீ ரொம்ப எங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லுது. உடனே ஹீரோ தான் சொல்கிறான், எங்கே மிஸ்டர் ஜாங் எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்ன ஜாங்கா? ஓ நீ அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கானா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகக்கூடாது சொல்லி நாங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது.
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் லெசர் செக்டெல்லாம் ரொம்ப கோல்டு பிளட்டாக இருப்பீங்க, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு வழியாக வந்துட்டியே. நீ பாய்சன் கிரிப்பிள். நீ இப்போ எதுவுமே பண்ணாமல் எங்ககிட்ட சரண்டர் ஆகிடு. நாங்கள் தான் இந்த ஜேகன் கிளான், த முரிமலைன்ஸ். அவங்க சொன்ன மிஷின் பிரகாரம் தான் நாங்கள் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ தானே அந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன், அது மட்டும் இல்லாமல் பாய்சன் ஃபேக்ஷன் மொத்த பேரும் ஆயிடுச்சு. அந்த எண்ணாமல ஒருத்தர் கூட இப்போ உயிரோடு இல்லை. நீ பண்ண அந்த மேசக்கருக்கு இப்போது உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கோசம் தான் நான் இங்கே வந்திருக்கோம். நான் உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன். நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சரண்டர் அஞ்சிரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே தான் சொல்கிறான், நான் ஒன்றையும் அந்த லெசக் செட்டை சேர்ந்த ஒருத்தன் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றையும் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் மேசக்கர் பண்ணவே இல்லை. நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் மட்டும் தான் எடுத்தேன் அந்த பர்சனல் கிளான் கிட்ட அப்படி சொல்கிறான். உடனே எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வர அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது வந்து இதான் சொல்கிறான், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ளவர் வேல்யூடைய டிசனன்ட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மெடிசன் ஃபேக்ட்டுக்கும் நான் தான் டிசனண்ட்டாகவே இருக்கேன். இந்த மெடிசன் ஃபேக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் கிளான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் அழிச்சிட்டானுங்க இந்த மெடிசன் ஃபேக்டை. அதனால் நான் அதுக்கு ரிவெஞ்ச் மட்டும் தான் எடுத்தேன். ரிவெஞ்ச் எடுத்தது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? அதனால் என்ன நீங்கள் பாவின்னு சொல்லி, அதனால் என்ன நீங்கள் ஒரு கில்லர்னு சொல்லி இதேமாரி பிடி வந்திருக்கீங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே அந்த பொண்ணு கேட்குது, எனக்கு அவன் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே, அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், ஒயிட் ஃப்ளவர் வேலி எதுனா என்ன கேட்குறான். அது வந்து அந்த பையன் தான் சொல்கிறான், இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செட்டு, இந்த இன்னாமலே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னாமில் இருக்கிற ஒரு மெடிசன் செட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரகிள் மூலமாக அவனுக்கு கிளானே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஓஹோ நீ வந்து அது காரணம் வந்து இந்த பாய்சன் செட் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள ரிவெஞ்ச் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் இது நீ பண்ணலாம் சொல்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோவும் ஆமாம் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து இதை சொல்கிறான், நான் ஏன் உங்ககிட்ட வந்து போய் சொல்லணும் அப்படி கேட்குறேன். அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது, அப்சல்யூட்லி இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீ தப்பிக்கிறதுக்கோசம் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ சொல்கிறான், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் தப்பிக்கணும்னா இதோட பெட்டரான ஒரு ஐடியாவே சொல்லியிருப்பேனே, இதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கான், இதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இதை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நினச்சிட்டு உடனே சொல்லுது, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை டெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீ என்கிட்ட சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரியம் அலையன்ஸ் கிட்ட வந்து சொல்லிவிடு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரியம் அலையன்ஸ் பீப்பிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ நல்லவனா இல்லையா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணி உனக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வழங்குவாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே ஹீரோ, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, என்ன சொல்கிற, ஏன் வந்து நீ இதுமாரி ரெஃப்யூஸ் பண்ணுற அப்படி கேட்குது. அதுக்கு வந்து எதை சொல்கிறான், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரிமலைன்ஸ் இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் வாலி கிளான் கூட சேர்ந்து எங்கள் மெடிசன் செட் அழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது தான் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு கேட்குது, அப்படியா, அப்படின்னா அது யார், அது சொல்லு அப்படி கேட்குது. உடனே ஹீரோ, அது தி இன்ஸ்ட்ரக்பிள் கார்லி ஸ்வாட் பெங்கரி அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே இதை கேட்டோடனே அவங்க 2 பக்கம் சரியான ஷாக்கு. உடனே அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லுது, நீ நீ வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசஸ் செட்டில் இருக்கிற வெறும் சின்ன கல் மட்டும்தான். நான் முதல்ல நினச்சேன் உங்ககிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு சொல்லி. நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி போய் சொன்னதுக்கு நான் உன்னை கண்டிப்பாக கொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதோட பவரை கேதர் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஸ்வாட் எடுக்குது. இந்த உலகம் சொல்கிறத மட்டும் நீ நம்பக்கூடாது, நீ உன் கண்ணால் பார்க்கணும். நான் என் கண்ணால் பார்த்த வரைக்கும் அவன் தான் இருக்கத்துலேயே ரொம்பவும் மோசமான ஒரு ஆள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இந்த ஜேகல் கிளான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்டம்லேயே ரொம்பவும் டாப்புக்கு போனது, இந்த ஹெவனே தொட்டவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டேன். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட்டு விஸ்டம் கிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புகழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேகல் கிளானை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் என்னடானா எவனோ ஒருத்தன் சொன்னதை நினச்சி ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட ஏமாந்துட்டுருக்கீங்க. அது வேறு இல்லாமல் ஒரு இன்னசென்ட் பீப்புளை நீங்கள் ஒரு ஆஸ்ட்ரேஜை எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த ஜேகல் கிளான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை அப்படின்னு பற்றி ஹீரோ ஸ்டேட்டராக சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு சரி கண்டாயிட்டு, இவன் வாயை முடுறா, இவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கிளானை பற்றி தப்பாக பேசுவேன், உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் எங்கள் கிளானை பற்றி சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நீ வெறும் லெசர் சர்க்கிள் இருக்கிற ஒரு சின்ன மீன் தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் வந்து, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஜேகல் கிளான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தகுதி கிடையாதுடா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுது அந்த பொண்ணு. பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டிஃபன் ஆகிட்டுக்கிறான், அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. என்ன நான் சொல்கிறது, உங்களுடைய கை உங்களுடைய கால் இது எல்லாத்தையும் பிச்சு போட்டாவது நீங்கள் உண்மையை ஒத்துப்பீங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்டிருக்கக்கூடாது. சின்ஸ் இன்றைக்கே இந்த ஜேகன் கிளானை நான் டிஃபீட் பண்ணுறேன்.
அண்டு இந்த ஜெயகல் கிளானை ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே முடியுது.